அவங்க வாழ்க்கையில வரக்கூடிய நஷ்டம் எழுதப்பட்டதுதான். இந்த நஷ்டம் இவங்களுக்கு வரணும், ஏன்னா இவங்க இந்த தப்பு பண்ணிட்டாங்க, இந்த தப்பை டேல் பண்றதுக்கு நஷ்டம் வரணும். ஆனா இந்த நஷ்டம் வருவதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், இந்த நஷ்டத்துக்குள் நான் சிக்கிக்கொள்ள கூடாது, இந்த கஷ்டத்துக்குள் நான் சிக்கிக்கொள்ள கூடாது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சில நேரத்தில் கடினமான வார்த்தைகளை பேசுவார், சில நேரத்தில் தயவாய் அன்பாய் பேசுவார். நம்மிடத்தில் பேசுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சற்று தற்பரிசோதனை பண்ணிக்கொள்ள முயற்சி பண்ணணும். ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார் பாஸ்டர், என் வாழ்க்கையை அழிஞ்சு போயிரும் பாஸ்டர். இல்ல, எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார் அழிய கூடாது என்று? எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மறுதலிக்க கூடாது என்று? எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார் நீ காட்டி கொடுக்க கூடாது என்று? எதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஆண்டவரை விட்டு விலகி ஓடி போயிட கூடாது என்று? ஆண்டவர் ஒரு மனிதனை பார்த்து எச்சரிக்கிறார் என்றால், கடிந்து கொள்கிறார் என்றால், அவனுக்கு வான் பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்னா, அவர் சொன்னது அப்படியே நடக்கணும் என்பதற்காக அல்ல. நாம் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறோம், நாம் அதை தவறாய் புரிந்து கொண்டு நடக்க போது வேற வழி இல்ல, ஆண்டவரே சொல்லிட்டாரு. இல்ல, ஒரு தேவ பிள்ளை இதுதான் விதிக்கப்பட்ட விதி என்றால் கூட அந்த விதியை மாற்றுகிற மதி எதுவென்றால் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பது. நாம் விழுந்து கிடக்க முடியாதபடி நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை என்ன தெரியுமா? சில ஆசைகள் நம்மை ஜெபிக்க விடுகிறது இல்ல, சில துணிகரங்கள் நம்மை ஜெபிக்க விடுகிறது இல்ல. இந்த பேதுரு ஜெபிக்காமல் போனது காரணம் என்னன்னா, அவனுக்குள் இருந்த அந்த துணிச்சல், அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அப்படிங்கிற ஒரு தைரியம் அவனை ஜெபிக்க விடாம. நல்ல கவனிங்களேன், சிலருக்கு கொஞ்சம் பணம் இருந்தா போதும் ஜெபிக்க மாட்டாங்க, கொஞ்சம் பலன் இருந்தா போதும் ஜெபிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சில பிடிமானங்கள் இருந்தா போதும் ஜெபிக்க மாட்டாங்க. எப்ப ஜெபிப்பாங்க தெரியுமா? நம்பிக்கை எல்லாம் அற்று போன பின்பு. அப்படின்னா என்னன்னா, இதை நம்ப முடியாது, அதை நம்ப முடியாது, நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, இனி என்ன செய்யணும்? கர்த்தர் தான் காப்பாற்றும். அப்படின்னா அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க? ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அல்ல, நாம் பிடித்து எழும்புவதற்கு என்னென்ன உபகரணம் நமக்கு இருந்தாலும் அது எல்லாவற்றையும் நம்பாமல் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனை சார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். அப்ப ஆண்டவர் நம்மை தூக்கி எடுப்பார்.